அஷ்டமி சப்பரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வருஷம் முழுக்க திருவிழா தான். அதுல ஒரு திருவிழா தான் இந்த அஷ்டமி சப்பரம். இந்த வருஷம் அஷ்டமி சப்பரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அஷ்டமி சப்பரம்னா என்ன? மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில வர நாளை தான் அஷ்டமி சப்பரமா கொண்டாடுவாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே சிவபெருமான் உணவு படி இழக்கிறத கொண்டாடுற விதமா தான் இந்த திருவிழா நடக்குது. சிவனடியார்கள் இந்த திருவிழால அரிசி தூவிக்கிட்டே வருவாங்க. பக்தர்கள் அந்த அரிசியில 1-2 எடுத்து அவங்க வீட்டு சமையலோட சேர்த்து சாப்பிட்டா சகல செல்வமும் கிடைக்கும் ஐதீகமா நம்பப்படுது. மதுரையில இந்த அஷ்டமி சப்பரம் ரொம்பவே விசேஷமானதுங்க. இந்த அஷ்டமி சப்பர தேர் ஒவ்வொரு வருஷமும் சிவகங்கை சமஸ்தானம் மூலமா மதுரைக்கு வழங்கப்படுது. இந்த வருஷம் அஷ்டமி சப்பரம் ரொம்பவே ஸ்பெஷல்ங்க. ஏன்னா இந்த 2024ல தான் 2 தடவை அஷ்டமி சப்பரம் நடக்குது. கடந்த முறை ஜனவரி மாசத்துலயும் இப்போ டிசம்பர்லயும் நடக்குது. அதனால இந்த ஸ்பெஷலான அஷ்டமி சப்பரத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மீனாட்சியோட தேரை மட்டும் முழுக்க முழுக்க மதுரையோட பெண்கள் மட்டுமே வடம் பிடிச்சு இழுக்கிறது பெண்களுக்கான சிறப்பையும் பெருமையும் குறிக்குது. பெரியார் சர்ச், சென்ட் மேரிஸ் சர்ச், பள்ளிவாசலுக்கு நடுவுலன்னு